உடல் ரீதியான சில தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த புதன் இப்போது 8ஆம் இடத்துல போய் சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரனோட சேருவது அருமை. ஸோ எகெயின் சில வெளிநாடு பிரயாணங்கள், தொழிலில் வரக்கூடிய லாபங்கள், பங்குதாரர் மூலமாக வரக்கூடிய லாபங்கள், ஷேர் மார்க்கெட்டில் உள்ள லாபங்கள், அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் கல்யாண விஷயங்கள், வண்டி வாகனம், சுப விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ சூரியனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியை 7ஆம் இடத்துல இருந்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல மாறுறார். ஸோ அதுவும் ஒரு அருமையான அமைப்பு. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா இடமாற்றங்கள் உண்டு, சுப முதலீடுகள் உண்டு, வரவுகள் உண்டு, சில நிதி நிலைமைகள், பணம் போக்குவரத்து, வரவேண்டிய பணம் நமக்கு வரக்கூடிய அமைப்பு அதெல்லாமே கொஞ்சம் நன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம். மீடியா துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். குரு 9ஆம் இடத்துலேயே பாகிஸ்தானத்தில் இருக்கிறார், சனி 6ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 5ல் இருக்கார், கேது 11ஆம் இருக்கிறார். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு மாதிரி அமைப்பு இருக்குன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் ஓரளவுக்கு இதுவரை சில விஷயங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மெல்ல